ஹலோ ஹலோ கீதா, நான் தான் ரம்யா. ஹே ரம்யா, எப்படி இருக்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டி. தேங்க்ஸ் ரம்யா. ஆமா, நீ எப்ப இங்க வர? எங்கடி இந்த பசங்களை வச்சுட்டு நான் எங்க வர்றது? சரிடி, நீ என்ஜாய் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை டி. யார் அது போன்ல? என் ஃப்ரெண்டு ரம்யா அத்தை. என்னவா அவளுக்கு? அத்தை, எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அத்தை, அதான் விஷ் பண்ணா. அப்படியே பிச்சு பண்ணிட்டாலும் அப்படி என்னத்த வாழுதீங்க? அது ஓடி போச்சு 10 வருஷம், ஒன்னுத்தையும் காணும். இப்ப ஒரு குளிச்சுக்கிட்ட பேசுங்க, பேர் என்ன? ரம்யா அத்தை. ரம்யா அத்தை. உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போனவ 2 புள்ள பத்துட்டா. 2 பிள்ளைங்களும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கே போயிருச்சு. அத்தை, நானும் எல்லா டாக்டரையும் பார்த்து என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு மேல என் கையில என்னத்த இருக்கு? ஆமா ஆமா, இனிமே நீ என்ன டாக்டர் பார்த்து என்ன டெஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? தன்னால் பிறக்காத குழந்தை இனிமேல பிறந்துற போது இல்ல. நீ எல்லாம் உசுரோட வந்து என்ன பண்ண போற? நீ எல்லாம் இந்த மண்ணுக்கு பிரயோஜனமா இருக்க போறது இல்ல. அத்தை, கல்யாண நாள் அது எப்படி அபசகுணமா பேசுறீங்க? என்னது? நான் அபசகுணமா பேசுறேனா? உள்ளத தானடி சொல்றேன். நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு தருத்திரம் பிடிச்சு போச்சு. தருத்திரம் பிடிச்ச வீட்டுல எப்படி வாரிசு பாக்கி வரும்? சொல்லாதீங்க. எத்தனையோ பேருக்கு 15 வருஷம் கழிச்சு எல்லாம் குழந்தை பிறந்திருக்கத்த. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பிறக்கும். இத சொல்லி சொல்லிதானே நீ என் பையனை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க. என்ன வசியம் பண்ணி வச்சியோ தெரியல. அவன்கிட்ட 2வது கல்யாணத்தை பத்தி பேசினாலே என்னென்னமோ சீரியல் வெள்ளி மாதிரில பாக்குறான். என்னத்த சொல்றீங்க? 2வது கல்யாணம்? அத்த ப்ளீஸ் அத்த, தயவு செஞ்சு அப்படியே முடி மட்டும் எடுத்துறாதீங்க அத்த. அத்த ப்ளீஸ் அத்த, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். அத்த ப்ளீஸ் அத்த ப்ளீஸ் அத்த ப்ளீஸ் அத்த, நான் காலை கேள்வி கேட்கிறேன். நீ என்னடி சொல்றது? நான் என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி தப்பா பேசுறத மறைச்சிருக்காத்த. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அத்த. அவர் சொல்லி பையன் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாத்த. அத்த ப்ளீஸ் அத்த, காலை கேஜி கேட்கிறேன் அத்த. இந்த வார்த்தை வாயில வந்துச்சே சொல்லிட்டேன். வேற என்னதான் அத்தை பண்ண சொல்றீங்க? என் பையன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும்னு நினைச்சா அவன் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள எங்கேயாச்சும் போயிடும். எங்கேயாச்சும் போய் தொலைச்சு. அம்மானு கூப்பிட ஒரு புள்ள இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எதுக்கு இந்த ஜென்மம்? என்ன சொன்னாலும் உரைக்காது போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க.
நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு தொந்தரவா நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. உங்க அம்மா சொல்ற மாதிரி நீங்க வேற ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாரிசோட சந்தோஷமா இருக்கணும். அம்மா கருகாத்தம்மா, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் தர ஒண்ணு. எல்லாரும் வாய்னாலே அம்மா அம்மானு கூப்பிடுறாங்க. என்ன மட்டும் அம்மானு கூப்பிட ஒரு குழந்தைய ஏமாத்துற. ஏமாத்துறல விதைச்ச விதை வீச்சமாகலடா. அந்த விதை செத்து போய் மண்ணுக்குள்ள பறச்சத்துக்கு சமம். என் நிலைமை இப்ப அப்படித்தானே. அம்மானு கூப்பிட ஒரு புள்ள இல்லாத வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா? அம்மானு கூப்பிட யாரு இல்லாதனா நான் ஏன் உயிர் வாழணும்? நான் செத்து போறேன். நான் ஏன் உயிர் வாழணும்? மா மா என்னையம்மா கூப்பிட்ட? ஆமாமா. மறுபடியும் சொல்லுமா. இன்னொரு தடவை சொல்லுமா. சொல்லுமா. மட்டும் சொல்லுமா. ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுமா. அம்மா கருகாத்தம்மா, என் உயிரை போறதுக்குள்ள என் காது குளிர என்ன அம்மானு கேட்க வச்சுட்டேம்மா. என்னம்மா என்னம்மா? நான் கூப்பிட்டா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க நம்மளா குடிக்கிறீங்க. ஏன்